மச்சான் எப்படா வந்தீங்க? என்னடா? யார் அந்த பொண்ணு? எது? எந்த பொண்ணு? எத்தனை நாளா இது நடக்குது? எது? என்ன நடக்குது? எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மச்சான். எங்ககிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. நீயும் அந்த பொண்ணு ஒன்னா சுத்திட்டு இருந்ததை நாங்க பார்த்துட்டோம். சொல்டா, அந்த பொண்ணு பேர் என்ன? தீபி. பயந்தியா? ஏமாத்தியா? ஏப்ரல் ஃபூல். மச்சான் எப்படி வேர்த்திருக்குன்னு பாடுறா. நீ ஒழுங்கா இருக்கியா இல்லை பழைய மாதிரி பொண்ணுங்க முன்னாடி சுத்திரியான்னு டெஸ்ட் பண்ணோம். ஆனா நீ பாஸ் ஆயிட்ட. வெங்கி எங்கடா? அவன் செத்துட்டான். என்னடா சொல்றீங்க? ஆமா, 3 நாளைக்கு முன்னாடி என்னடா சொல்றீங்க? வெங்கி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படுற? மச்சான் அந்த விஷயத்த சொன்னா இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டான்டா. வெங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யார் தெரியும்ல? உன் பழைய ஆள் காயத்ரி. இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கு. என்னடா சூப்பர்டா. அடச்சி நிறுத்துங்கடா. உனக்கு எத்தனை டைம் கால் பண்ண தெரியுமா? நான் கணக்கு வச்சுக்கலையே மச்சான். ஏன்டா கால் அட்டன் பண்ணல? சாரிடா, அன்னைக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல், அதான் ஃபோன் எடுக்க முடியல. நீ மட்டும் அன்னைக்கு வந்திருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் தெரியுமா? உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் விட ப்ராஜெக்ட் தான் முக்கியமா போச்சுல்ல? இல்ல மச்சான் ஃபோன் அடிக்குது பாரு. டேய் டேய், நாங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருக்க. அதை கட் பண்றா. குடுங்கடா ஃபோனை. வாசு, I love you. ஏய், என்னடா பண்ற? வாசு, are you there? Hello. Oh, you want some more? டேய் புரிஞ்சுதா? நாளைக்கு காலைல ஊருக்கு போறோம். வெங்கி அவன் பொண்டாட்டியும் பிரிக்கிறோம். ஓகேவா? உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். வேற வழி இல்லை, பேசாம அவனுங்கிட்ட சொல்லிட்டேன் நீ லவ் பண்றேன்னு. சான்ஸே இல்லை சார், அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க. அப்ப தீபிகா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதானே? 3 பேருக்கு மூளை வளர்ச்சி கம்மின்னு. சார், என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தப்பாக பேசாதீங்க. டேய், லவ்க்காக மாமங்கார சண்டையை பார்த்துருக்கேன், பேரண்ட்ஸ் ஒத்துக்காததை பார்த்துருக்கேன், ஊர் சண்டையை பார்த்துருக்கேன், ஏன் ஜாதி கலவரத்தையே பார்த்துருக்கேன். ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க லவ்வை பிரிக்கிறத இப்பதானே நான் பார்க்குறேன். சரி அது விடுங்க சார், நான் ஊருக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்களேன். பேசாம பாலில் தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துறேன். அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டாங்களா? அதுவும் சரிதான். அப்ப 10 மாத்திரை போட்டு ஒன்னா கொடுத்துரு சார். ஓ, அது மர்டர் இல்ல. வர உங்க ஐடியா எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. பேசாம மாடியில இருந்து கீழே விழுந்து ஒரு லெக் உடைச்சுக்க, இங்கே தங்கிடலாம். யாரு? நானு காலை உடச்சுக்கணும். ஆமாப்பா, கால் முக்கியமா காதல் முக்கியமா? நான் கால் உடச்சுக்கிட்டா தீபிகாவை யார் போய் பாக்குறது? அதுவும் கரெக்ட் தான் இல்ல. பேசாம நீங்க கால் உடச்சுக்கங்களேன், உங்களை பாத்துக்கிற மாதிரி நான் இங்கே இருந்துடுறேன். நான் எப்படி வாசு? இங்க இருந்து குச்சி தான் சார், நீங்க சொன்னீங்களே விளையாடுறது. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன வாசு இவ்வளவு சீரியஸா? விளையாட்டுக்கு சொன்னப்பா. நல்ல ஐடியா இருக்கு சார், எனக்கா ஒரே ஒரு வாட்டி குதிங்க சார். வாசு அந்த மாதிரி பார்க்காத வாசு, எனக்கு பயமா இருக்கு வாசு. ஹாஸ்பிடல் செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நோ டோன்ட். ஐயோ சார். ஐயோ பாவம். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வாசு மாடியில தள்ளி விட்டானா? என்னடா சொல்றாரு? வாசு தான் என்ன கஷ்டப்பட்டு காப்பாத்தினான்னு சொல்றாரா? ஆமா சார், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்னா வாசு உயிரே கொடுப்பான். நவாதீங்கடா, எல்லாரும் கொலை பண்ணுறான், கொலகார பாவி. இப்போ என்னடா சொல்றாரு? இல்லடா, நீங்கெல்லாம் ஊருக்கு போங்க, வாசு மட்டும் இங்க இருந்து என்ன பாத்துப்பான்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, அவரை நர்ஸ் பாத்துப்பாங்க, நீ எங்க கூட கிளம்பா. பாவண்ட மச்சான், பாரா எப்படி கெஞ்சுறாரு. இவருக்கு என்ன விட்டா வேற யாரா இருக்காங்க? நீங்க இந்த பஸ்ல போயிடுங்க, இவருக்கு சரியான உடனே நான் அடுத்த பஸ்ல வந்துடுறேன்.
சரி ஆனா சீக்கிரம் வந்துரு, நிறைய வேலை இருக்கு. ஓகேடா. போட்டோ பிடிச்சி சுமாரியா ஜூஸ் குர்ரா. சுமாரியா. ஹலோ, எங்க இருக்க வாசு? என்னாச்சு? ஏன் நைட்ல இருந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? எத்தனை தடவை ட்ரை பண்ணேன் தெரியுமா? சாரி 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 சாரி. என் ரூம்மேட் நெல்சன் இருக்கார்ல, அவனை தெரியாம மாடியிலேருந்து தடுக்கி விட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுல போன் ஆன்சர் பண்ண முடியல. இப்போ கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்? காமாட்சி ஹாஸ்பிட்டல். நம்ம பஸ் டிக்கெட் வாசிக்கிட்டு இருக்குடா. அடா பாவி. அண்ணே ஆட்டோ திருப்பினே. ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? எவ்வளோ இடம் இருக்கு. போய் போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிட்டு இருக்க. காதலுக்கெல்லாம் இடமா முக்கியம். அந்த பீச்சில் சுண்டல் விற்கிற 3 பேர் வரணும். ஆட்டம் க்ளோஸ். நம்மளே நினைச்சாலும் வாசுவை விட்டு பிரிய முடியல பாறேன். நாம யாரு? நான் தான்டா. ஃப்ரெண்ட்ஷிப். இந்த கரகாட்டம். சார் சும்மா இருங்க சார். நோய் நோய் நோயின்ட்டு. ஏய், அவருக்கு வலிக்குது போல இருக்கு. என்னன்னு போய் கேளு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஜாலியா இருக்கு பார்த்தா பொறுச்சலா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. கேளு. நம்ம வெளில போலாம். I have a surprise for you. அங்க போறா. Bye. அங்க நிக்க. வாசு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உன்னை பார்த்துட்டானுங்கடா. வாசு கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. அது அடைச்சிருந்த வார்த்தைடா. அடப்படுத்தோன்னு வெளில வருது. யார் அந்த பொண்ணு? தெரியாது, எனக்கு தெரியாது. அப்போ இந்த தற்கொலை முயற்சி, ஹாஸ்பிட்டலு, மாவு கட்டு இதெல்லாம் வாசுவை இங்க தங்க வைக்கிறதுக்கான நாடகம் தானே? அப்போ ஹாஸ்பிட்டல்ல ரூம் போட்டு டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து போய் கட்டா 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 இருக்காது.